நீங்க குறைவில் இருக்கலாம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தேவைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாருங்க தான் நான் நம்புறேன். அதான் நான் பேசுறேன். அப்ப என் குறைவுகள் எப்படி மாறும்? வார்த்தையின் ஆசீர்வாதம், வார்த்தைக்குள்ளார இருக்கிற வல்லமை போய் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண கொண்டு வந்து சேர்க்கும், கொடுக்கும். அப்ப நான் எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நான் பேசுறேனோ அப்படி பேச பேச என் வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவும் பெருக்கும் வந்துகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். நீங்க அப்ப பேசுனாதான் ஏன் ஆண்டவர் பேசி பேசி சொல்லி சொல்லி தான் உலகத்தை உண்டாக்குனார். நீங்க நினைக்கிறீங்க மாறட்டுங்க, நான் பேசுறேன், மாறுனா பேச வேண்டிய அவசியமே இல்ல, மாறுவதற்காக தான் பேசணும். நீங்க நினைக்கிறீங்க மாறட்டுங்க, நான் பேசுறேன், மாறுனா பேச வேண்டிய அவசியமே இல்ல, மாறுவதற்காக தான் பேசணும். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்ப மத்தேயு சுவிசேஷம் 23:23. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, நீங்கள் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். ஆமென். நாம் இந்த மாத வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் சில காரியங்களை பார்த்து வந்தோம். அதில் ஒன்று, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். ஆமென். நாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும், நாம் எப்படி ஆசீர்வாதமாக இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம். ஆமென். ஆமாம், அருமையான சகோதரர் வீட்டுக்கு போகும்போது நெல் ஒரு பக்கம் கொட்டி கிடக்குது, உட்கார்றதுக்கு இடம் இல்லை, அதான் இடம் கொள்ளாத போகிறது. ஆமென். அப்போ நம்ம வாழ்க்கையில் வெறும் நெல் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் எதெல்லாம் நல்லா இருக்குதோ, எதெல்லாம் நல்லவைகளோ அது எல்லாமே நம்மகிட்ட என்ன பண்ணும் இருக்குன்னு தேவன் விரும்புகிறார். அப்போ இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவராக நம்ம இருக்கிறோம். கொடுக்கக்கூடிய தேவன் அவர் இருக்கிறார். அப்போ ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நம்ம பேசிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறேன். நீங்கள் குறைவில் இருக்கலாம், நீங்கள் தாழ்ச்சியில் இருக்கலாம், நீங்கள் பிரச்சனையில் இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அந்த பிரச்சனை நேரத்தில் பிரச்சனைக்குரிய பதில் வார்த்தை நம்மக்கிட்ட வந்துச்சுன்னா, அந்த பதில் வார்த்தையை பேசும்போது அந்த பதில் வார்த்தை உங்கள் கண்ணால் பார்க்க முடியும். ஆமென். அப்போ ஆசீர்வாதமான வார்த்தைகள் நம்மகிட்ட வரணும். நீங்கள் குறைவில் இருக்கலாம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி தேவைகளை எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவாருங்க தான் நான் நம்புறேன். அதான் நான் பேசுறேன். அப்ப என் குறைவுகள் எப்படி மாறும்? அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம், வார்த்தைக்குள்ளார இருக்கிற வல்லமை போய் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும் கொண்டு வந்து சேர்க்கும், கொடுக்கும். அப்ப நான் எந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை நான் பேசுறேனோ அப்படி பேச பேச என் வாழ்க்கையில உயர்வும் மேன்மையும் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவும் பெருக்கும் வந்துகிட்டே என்ன பண்ணும் இருக்கும். நீங்க அப்ப பேசுனாதான் ஏன் ஆண்டவர் பேசி பேசி சொல்லி சொல்லி தான் உலகத்தை உண்டாக்குனார். உலகம் மோசமா இருந்துச்சு இல்லையா? எப்படி இருந்துச்சு? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது. அப்ப ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் எல்லாமே இருந்துச்சு. எல்லாத்தின் மத்தியில் ஆண்டவர் வார்த்தையை பேசுறார், ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசுகிறார். பேச பேச ஒழுங்கின்மை, வெறுமை, இருள் மாறினது போல நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா ஒழுங்கின்மையும் இருளும் வெறுமை என்ன பண்ணும் மாறும். நீங்க நினைக்கிறீங்க மாறட்டுங்க, நான் பேசுறேன், மாறுனா பேச வேண்டிய அவசியமே இல்ல, மாறுவதற்காக தான் பேசணும். அப்ப நான் பேசும்போது ஆவியானவர் ஒரு பெரிய கிரியைகள் அங்கே நடப்பிக்கிறார். அப்ப ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசும்போது அப்படிதான் தாவீது ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை பேசி பேசி கடவுள் அவருக்கு எப்படிப்பட்டவராக இருக்கிறார் எண்ணி எண்ணி பேச பேச எதெல்லாம் அவர் பேசினாரோ, எதெல்லாம் அதை நம்பினாரோ, எதெல்லாம் ஏற்றுக்கொண்டாரோ அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையின் பங்கா மாறிச்சு. அப்படி மிகப்பெரிய ஆட்களை கர்த்தர் இங்கேருந்து எழுப்புறாரு. அல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஆளா இருக்கலாம், ஆனால் அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாய் கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். கர்த்தர் உங்களை அழிச்சிருக்கிறார். நீங்க என் காலத்தை தள்ளினா போதுங்க, தள்ளுவதற்காக இல்லைங்க, காலத்தை பிரயோஜனப்படுத்தும்படியாய். அல்லேலூயா. நீங்கள் எல்லா காலங்களையும் சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்தி கொள்ளும்படியே கர்த்தர் உங்களோடு இருந்து காரியத்தை என்ன பண்ணுவார் செய்வார். ஆமென். அதான் நேற்று தினத்தில் காஸ்பல் மீட்டிங் போகும்போது பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார்.
அப்படின்னு அந்த கிதியோனுடைய விசுவாசத்தை குறித்து, கிதியோன் வைத்திருக்கிற நம்பிக்கை, கிதியோனுக்குள்ளார கர்த்தர் எப்படிலாம் காரியத்தை செய்தார்னு பார்த்தோம். அசைக்க முடியாத காரியம் அது, யோசிக்க முடியாத காரியம், அசைக்க முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராய். உங்க வாழ்க்கையின் நிலைமை மாறணுமா? கர்த்தரை பிடிச்சிங்க, கர்த்தர் வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. ஹல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோட கூட என்ன பண்றாரு, இருக்கிறார் அப்படின்னு ஆண்டவர் வார்த்தை வரும்போது, அதே போல ஆட்டு வரும்போதெல்லாம் அந்த கிதியோன் கேட்கிறான் பாருங்க ஒரு கேள்வி, சரியான கேள்வி கேட்டுறான். நீங்க என்னோட இருந்தா ஏன் இப்படி ஆண்டவர் நடக்கணும்னு கேட்கிறான். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நம்மோட இருக்கிறார், ஏன் இப்படி நடக்குது? நம்ம கேள்வி கேட்கும் போது இனிமேட்டு கேட்குதுன்னு கேட்டு பதில சொல்லிருக்கிறான் அவன். நீ நான் உட்காந்துட்டு ஏன் நடக்குதுன்னு கேட்கறது இல்லை, பதில பாக்குறான் நான் போய். ஹல்லேலூயா. அப்ப பதில அங்க கிதியோனுக்கு சொல்றாரு பாருங்க, எப்பா என் பேச்சு நீ கேட்கல, வேற ஒன்றும் பதில. ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்காம அதற்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போகும்போதெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்குதான். ஆனால் அந்த வார்த்தை கீழ்ப்படியும் போது என் பிரச்சனை எனக்கு கீழ்ப்படியும். ஹல்லேலூயா. அதனாலதான் காற்றையும் கடலையும் பார்த்து சரி, அது இல்லையா, கடல் என்ன பண்ணும்? கடல் சீற்றம் இருக்கும், கொந்தளிக்க கூடிய கடலை மாற்ற முடியுமா? மாத்தினார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எதிரான சூழ்நிலை மாற்ற முடியுமா? மாற்ற முடியும். எப்படி மாத்துறது? அந்த தேவனுடைய வார்த்தை அதை மாத்தும். நான் முற்படுறது இல்லைங்க, வார்த்தையை சொல்றதுதான் என் வேலை, செய்வதற்கு அவர் தயாரா இருக்கிறார். நீங்க நான் சொல்லும் போதெல்லாம் அந்த வார்த்தையினுடைய வல்லமை போய் காரியத்தை செய்து கொண்டே என்ன பண்ணும், இருக்கும். ஆமென். அப்ப கிதியோன் மூலமா கர்த்தர் பலத்த காரியத்தை என்ன பண்ணாரு. ஆனா பேசப்பட்ட அதிகாரம் 3 அதிகாரம் தான். 3 அதிகாரத்துல வல்லமையான காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கை சொல்றேன், நீங்க வாழக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் வல்லமையான காரியத்தை கர்த்தர் செய்ய போதுமானவராய். அப்ப ஏன் நடக்குதுன்னு கேட்காதீங்க, கர்த்தர் பேச்சு நான் கேட்கலன்னு முடிவு பண்ணிடுங்க. கர்த்தர் வார்த்தைக்கு நான் கீழ்ப்படின்னு முடிவு பண்ணுங்க. அப்ப கர்த்தர் வார்த்தையை கேட்பேன், கர்த்தர் வார்த்தையை படிப்பேன், அதை தியானிப்பேன். அதை நான் எந்த அளவுக்கு கேட்கிறேனோ தியானிக்கிறோம், அந்த அளவுக்கு என் வாழ்க்கை நன்மைகள் என்ன பண்ணும், வரும். அது நிக்கவே. அதான் சொல்றேன், என் பாத்திரம் நிரம்பி வழியும். சங்கீதக்காரன் சொல்றான், நான் ஆசீர்வாதம் வார்த்தையில பேசிட்டேன், என் பாத்திரம் சும்மா என்ன பண்ணாது, நிரம்பி தான் வழியும். நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவர் என்ன பண்றாரு. அப்ப கிதியோனோட கர்த்தர் பயங்கரமா இடைப்படுறாரு பாருங்க, ஒரு அற்புதமான இடைப்படுதல். இன்னைக்கு கர்த்தர் உங்களோட இடைப்பட விரும்புகிறார். ஆமென். அப்ப கர்த்தர் உங்களோட இருக்கிறார். ஏன் இப்படி இருக்கு நீங்க யோசிச்சிருந்தீங்கன்னா, நீ கர்த்தர் சொல்றாரு, அங்க சொல்லும்போது சொல்றாரு, இந்த பலத்தோட போ. எந்த பலத்தோட போறது? இந்த கொஞ்ச பலனு எந்த பலனு? நீ இந்த மத்தியிலையும் அவன் பாருங்க, அவ்வளோ பிரச்சனை மத்தியும், அவ்வளோ நெருக்கத்தின் மத்தியிலையும் அவன் விதைக்கிறான், அறுவடை பண்றான், சேர்த்து வைக்கிறான் தானியங்களை, கொள்ளையிட்டு கொண்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தா கூட அதன் மத்தியில அவன் அதை போரடிச்சு, அதாவது விதைச்சு போரடிச்சு அதை எடுத்து என்ன பண்றான், மலைகள் குகையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதே சமயத்துல அதன் மத்தியில கர்த்தர் அவனோட பேசுகிறார். எப்படி பேசுறார்? பேசும்போது பராக்கிரமசாலின்னு அப்ப சொல்றாரு, இது வரைக்கும் உனக்கு நீ பலவீனமா யோசிச்சுட்ட, நீ சுகவீனமா யோசிச்சுட்ட, பிரச்சனையா யோசிச்சுட்ட, கஷ்டமா யோசிச்சுட்ட, இன்னைக்கு அப்படி யோசிக்காத, இந்த பலத்தோட போ. என்ன பலம்? பராக்கிரமசாலின்னு சொல்றீங்கல்ல, அதான் உனக்கு பலன். இது வரைக்கும் உன் கூட இருந்தது தெரியாம ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்டல, இன்னைக்கு சொல்றேன், நான் உன் கூட இருக்குறதா உனக்கு பலன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இருக்குதாங்க பலன். நாம நினைக்கிறோம் கர்த்தர் இருக்கிறத காட்டில ஒரு 10,000 பணம் இருந்தா பரவாயில்லன்னு யோசிக்கிறோம். கர்த்தர் இருக்கிற காட்டில 10 லட்சம் இருந்தா இல்லைங்க, கர்த்தர் இருந்தார்னா 10,000 இல்ல, 10 லட்சம் இல்ல, எல்லா ஆசீர்வாதமும் நம்மளுதான். ஹல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாரு, இந்த பலத்தோட போவன்னு சொல்லும் போது எந்த பலத்தோட, அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் பராக்கம் சொல்லிட்டேன்ல, உன்னோட கூட இருக்குன்னு சொல்லிட்டேன்ல, இதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன், இப்ப இதுதான் உனக்கு பலன், இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இதை தான் நீ நம்ப போகணும். எது பேர் ஆமீன் சொல்றது. அப்போ ஒரு மிகப்பெரிய காரியத்தை அவனை கொண்டு அங்க மாத்தி அமைச்சார். அவனை ரெடி பண்றாரு பாருங்க. அவனை ரெடி பண்ணக்கூடிய விஷயமே வித்தியாசமா இருக்கும். அதை படிக்கும்போது ரொம்ப ஆர்வமாயிருச்சு. இன்னைக்கு நம்ம நிறைய முறை ஆண்டவரே நான் அதுக்கு தயாரானா என்னதான் என்ன சொல்லி திரும்ப சொல்றான். இவன் ஆண்டவடிச்சு பேசுறான் பாருங்க. ஆண்டவரே ஒரு தோல் உடைய போடுறேன், நான் கீழே போடும்போது தோல்ல மட்டும் பனி பெய்யணும், மற்ற இடத்துல பனி பெய்யக்கூடாது. யோசிச்சு பாருங்க. அதே போல தோல்ல மட்டும் பனி பொழியுது. அப்புறம் அதை எடுத்துட்டு சொல்றான், அடுத்த நாள் சொல்றான், ஆண்டவரே தோல்ல மட்டும் போடக்கூடாது, மற்ற இடத்தெல்லாம் படணும். உங்க ஊர்ல மழை பெஞ்சிச்சா இன்னைக்கு காலையில? எங்க வீட்டுல மட்டும் பெய்யக்கூடாது ஆண்டவரே, மற்ற வீட்டுல பெய்யும்னா பெய்யும். அதை தான் அங்க காமிக்கிறேன். அல்லேலூயா. அதான் சொல்றாரு, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய்.
நீ எங்க இருந்தாலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். நீ ஒண்ணுமே இல்லைன்னா ஆசீர்வதிக்கப்பட்டவன். திரும்ப சொல்றேன், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னா நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அததான் வீட்டில் வரவங்களை எப்படி கூப்பிடணும்னு சொல்லிருக்கிறேன். பாயிண்ட். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே உள்ள வாங்க. அப்ப நான் ஒண்ணுமே இல்லைனாலும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. அப்ப நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். அதனால ஆசீர்வாதம் என்னை தேடி வந்துகிட்டே என்ன பண்ணும்? அது குறைவே குறையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமீன் சொல்றது? அப்ப அங்க கிதியோன் அற்புதமா அதை சொல்லும்போது ஆண்டவர் அதை செய்யறாரு பாருங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. இவன் சொல்றதெல்லாம் அவர் கேட்கிறாருன்னு. இவன் சொல்றதெல்லாம் அப்ப ஏன்னா அவனை கொண்டு ஏதோ செய்ய விரும்புறாரு. இன்னைக்கு நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறாரு. எதுக்கு தெரியுமா? ஆணு வாயை போனதுட்டு அள்ளி வைக்கிறதுக்காக இல்ல, உங்களை கொண்டு ஏதோ செய்ய விரும்புறாரு. நாம நினைச்சிட்டோம், ஆஹா நான் ஜெபம் பண்ணோம் பாரு, வந்துச்சு பாருன்னு மூட்டையை கட்டி தூக்கிட்டு போயிடுறோம். அது சந்தோஷத்துல நினைச்சிடுறோம். அது இல்ல, உனக்கு சந்தோஷம் வந்துச்சா அடுத்தவங்களுக்கு எப்படி சந்தோஷம் கொடுக்கலாம்னு யோசிச்சுப்பாரு. அடுத்தவங்களுக்கு எப்படி நிம்மதி கொடுக்கலாம்னு யோசிச்சுப்பாரு. நீ சந்தோஷமா இருந்து மத்த நிம்மதியை கெடுத்துறாத. நல்லா வாழணும். அடுத்தவங்களுக்கு கெடுக்கிறதுக்காக வாழ்றது இல்லை. அடுத்தவங்க நல்லா இருக்குங்கிற எண்ணங்கள் எப்படி வருகிறதோ. போன வாரம் ஒன்றை திரும்ப வலியுறுத்தணும், ஞாபகம் இருக்கா? என்ன வலியுறுத்தணும் கடைசியா சொல்லும்போது? ஒன்று தசமபாகம், ரெண்டாவது ஒன்று ஆசீர்வாதம், ரெண்டாவது தசமபாகம், மூணாவது டேக்ஸு, நாலாவது சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியம்னு சொன்னேன் இல்லைங்களா? எத்தனை பேர் சிறுமைப்பட்ட மேல சிந்தை வந்துச்சு? நீங்க என்னன்னா, நானே சிறுமைப்பட்டு கிடக்குறேன் ஆண்டவரே, என்னை எப்படியாவது தூக்கி விடுங்க ஆண்டவர் சொல்றா. தொலைச்சு பேச்சை மாத்து முதல்ல. நான் உன் கூட இருக்கும்போது நீ சிறுமைப்பட்டவன் அல்ல. என்னை தெரியாத ஆளுவ சிறுமைப்பட்டவன். அவனை போய் அவனுக்கிட்ட ஆண்டவரை பத்தி சொல்லு, அவன்கிட்ட நீ பேசு, அவனை வாழ வைக்கிறது முற்படு. ஹல்லேலூயா. அதான் பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குகிறவன். என்னங்க லாஜிக் அது? இப்போ காணிக்கு போய்ட்டு இங்கே போடுறோம், கத்தர் குத்துருன்னு சொல்கிறோம். அவர் சொல்கிற ரைட்டு, ஓகேப்பாங்க, ஏழைக்கு கொடுத்தியா? அவன்கிட்ட கொடுத்தா வராது ஆண்டவர். ரைட்டு, நீ சொல்கிறது சரியாக தானே பண்ணுது, வராது தான். ஆனால் எனக்கு நீ கொடுக்குற. ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வரப்போ அங்கே கிதியோனோட அழகாக அருமையாக கத்தர் என்ன பண்ணுறாங்க பேசுகிறாரு பாருங்க. அவனால் யோசிக்க முடியாத காரியத்தை கத்தர் செய்கிறாரு. ஆட்களை திரட்டுறான் பாருங்க. கிட்டத்தட்ட 32,000 பேரை திரட்டிடுறான் ஆள் யுத்தத்துக்கு. அங்கே எண்ண முடியாத ஆட்கள் அங்கே இருக்கிறான், எதிர் ஆள். ஆனால் இவன்ட்டு 32,000 ஆளை திரட்டுறதே பெரிய விஷயம். புரியுதுங்களா? அப்போ யோசிச்சு பாருங்க. அங்கே ஆண்டவர் சொல்லும்போது 32,000 பேர் அவன் திரட்டிடுறான். திரட்டும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, வந்து எல்லாம் பார்த்த உடனே இவன் நினச்சிருக்கான், அப்பா எப்படியே திரட்டிக்கிட்டு ஆளை கொண்டு வந்துட்டோம், அந்த யுத்தத்தில் போய் ஜெயிச்சு போலான்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, அப்பா ரைட்டு தான், ஓகே, இதில் எவனாவது தொடர் நடுங்கி இருக்கிறானா, பயப்படுற இருக்கானவெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு அப்படிங்கிறாரு. சொன்ன உடனே 22,000 பேர் போயிட்டான். எத்தனை பேர் போயிட்டான்? 32 எவ்வளோ போச்சு? 22 போச்சு, மீதி 10 தான் இருக்குது. அப்பவும் சொல்றாரு பாருங்க, இந்த 10,000 பேர் போய் ஜெயிச்சிருவான். ஏன்னா வெற்றியின் பிள்ளைகள் இவங்க. ஜெயிச்சிருவான். ஆனா ஜெயிச்சுட்டான், நான் தான் ஜெயிச்சேன் ஊரு பூரா வாய் சும்மா இருக்காதுப்பா. அதனால நான் இன்னொன்னு சொல்றேன், ஒரு பாளையத்தை தண்ணி காமிச்சு அதில் போய் தண்ணி குடிக்க வைங்கிறாரு. வித்தியாசமான டெஸ்ட். இந்த மாதிரிலாம் ஐஏஎஸ்க்கு டெஸ்ட் வச்சாலும் நம்ம பாஸ் பண்ணிடுவோம். 24 நேரம் படிக்க சொல்கிறான், 34 நேரம் படிக்க சொல்கிறான், 50 மணி நேரம் படிக்க சொல்கிறான், மூளையை கசக்குங்கிறான், மூளையை பிழைஞ்சு ஊற்றுங்கிறான் இல்லையா? அங்கே ஆண்டவர் சொல்கிற பாருங்க, ஈஸியாக ஆண்டவர் உண்மையை சொல்கிறான். ஆண்டவர் நம்மளை எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக எடுப்பார். ஹல்லேலூயா. அதான் சொல்கிற, தகுதி இல்லாதவர்களை தகுதியாக்குகிறவராங்க. அங்கே பாருங்களேன், அந்த மாதிரி போய் குடிக்க சொல்லும்போது அதுலேயும் நம்மள மாதிரி ஆள் இருக்கான போல் இருக்கு. தண்ணி குடிக்க சொன்னால் முழங்கால் போட்டு முட்டி போட்டு அள்ளி குடிக்கிறான் சில பேர். ஆனால் அதுலேயும் என்ன போயின்னு நாக்கால நக்கி குடிக்கிறான். அதாவது அங்கேயும் அவல நிலையில் இருக்கிறவன், நம்பாமல் இருக்கிறவன் இருக்கிறான். அவன் தண்ணி குடிக்கிற எல்லாமே ஒரு ஹைஜீனிக்காக குடிப்பாங்க இல்லையா? அதில் 300 பேர் நக்கி குடிக்கிறான். அதாவது என்ன இவன் சொல்றது, நான் என்ன கேட்கறது, அப்படிப்பட்ட ஆளை வச்சிருக்காங்க போல இருக்கு. யோசிச்சு பாருங்க. அந்த நக்கி காண சொல்றாரு, அந்த நக்கி குடிக்காதவன்லாம் வீட்டுக்கு அனுப்பிடு, நக்கி குடிக்கிறவன்னு உட்கார. அப்பனா என்னன்னா, இவன் எதுக்கு லாக்கி இல்லை. யாராவது நக்கி குடிப்பாங்களா? தண்ணிய குடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் சொல்றாரு, இவன் தான் எனக்கு வேணும், இவனை வச்சு தான் செய்ய போறேன். மண்டே பிச்சு இருக்குது கிதியோனுக்கு. என்னடா நக்கி குடிக்கிறோன்னு எடுக்கிறாரு, நல்லா இருக்கணும். ஏன்னா இவன் நினைச்சிருப்பான் நல்லா இருக்கணும் தான் கூப்பிடுவாருன்னு பார்த்தா நக்கி குடிக்கிறோன்னு கூப்பிடுறாரு.
அப்ப அதை கூப்பிட்டு மாத்திரமல்ல, அங்க அப்புறம் அப்புறம் பார்த்தோன்னா இன்னும் அந்த கிதியோனை அதான் சொல்றேன், அடிக்கடி ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு வார்த்தைகளை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. அந்த வார்த்தைக்கு நேரா நீங்க போய்கிட்டே இருந்தீங்கன்னா முன்னேறி போய்கிட்டே இருப்பீங்க. வார்த்தைக்கு நேரா போகாம உங்க யோசனை எண்ணங்களும் வேற எங்கேயாவது போச்சுன்னா முன்னேற முடியாம போயிடும். ஆனா கிதியோன்ட்ட பேசும்போது அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காரு. அடுத்து சொல்றாரு பாருங்க, எப்பா நீனும் உன் நண்பரும் போய் அந்த பாளையத்துல போய் அவனை 2 பேர் பேசிட்டு இருக்கானோ, என்ன பேசுறான்னு கேளு அப்படிங்கிறாரு. இவனை கேட்கவும் போறான் இல்லைங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, இவன் போய் ஒட்டு கேள்றான்றாரு. இவன் 2 பேரும் போய் கேட்கறோம். நம்ம அவன் சொல்றான், அவன் சொப்பனம் 2 பேரும் கண்டானா, அந்த மீதியானவர்களை சேர்த்தவன் சொப்பனம் கண்டானா. அந்த சொப்பனத்துல கல் ஒன்று உருண்டு வருது, உருண்டு வந்து கூடாரத்தை போட்டு சேதம் ஆக்கிடுது. அதனால கண்டிப்பா அவன் ஜெயிச்சிருவான் போல் இருக்கு அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிறான். அதை கிதியோன் கேட்கறான். 2 பேரும் கேட்டவனே இவன் முடிவு பண்ணிட்டான், நான் ஜெயிக்க போறேன்னு. அல்லேலூயா. இப்ப நீங்க ஒட்டுலாம் கேட்க வேணாம், உடனே காதை தூக்கிட்டு செவுத்துக்கு போயிடாதீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் பாருங்க, சில பேர் காதை தூக்கி அடைச்சிருவாங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை மாத்திரம் காது கொடுத்து கேளுங்க. வல்லமையுள்ள வார்த்தை, வாழ்க்கையை மாற்றக்கூடிய வார்த்தை, வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய வார்த்தை. ஒண்ணுமே இல்லாம நின்னா கூட அதிலிருந்து உங்க வாழ்க்கையை உண்டாக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப அன்னைக்கு கர்த்தர் அவனோட இடைப்படும் போது அழகா இடைப்படுறாரு. கேட்டவனே இவனுக்கு தெம்பு வந்துச்சு. அப்புறம் சொல்றாரு, ஆளுக்கு ஒரு சட்டி எடுத்துங்க, ஆளுக்கு ஒரு தீப்பந்தம் எடுத்துக்குங்க, போய் நில்லுங்கடா தம்பி அப்படிங்கிறாரு. போய் நின்னா இவனுள்ள பார்த்த உடனே அவன் மிரள்றான். யோசிச்சு பாருங்க, அங்க 300 பேர் இருக்கும்ல, ஆனா நின்னது 100 பேர். அதுலயே 200 பேர் போயிட்டான். 100 பேர் தான் நிக்கிறாங்க சட்டியை வச்சுக்கிட்டு. அங்க லட்சக்கணக்கான பேர், அதாவது கடற்கரை மரணத்தையால எண்ணி முடியாத ஆட்கள் நிக்கிறான் எதிர்த்தாப்புல யுத்தத்துக்கு. இவன் 100 பேர் யுத்தத்துக்கு என்ன எடுத்துட்டு போறான்? ஒரு சட்டி பானையும் ஒரு தீவெட்டியும் எடுத்துட்டு போய் நின்று எக்காலத்தை ஊதி சவுண்டை கொடுத்து டொப்பு டொப்புன்னு அந்த பானை தான் அடிக்கிறான். எதை அடிக்கிறான்? சட்டியா அடிக்கிறாங்க. அவன் செத்து போறான். கர்த்தர் வினோதமா, அதான் நம்மளை பார்த்து சொல்றாரு, நீ விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்டிருக்க. நான் வினோதமான ஆண்டவர், உன்னை வினோதமான முறையில் உண்டாக்கி இருக்கிறேன். மற்றவ மாதிரி இல்லை. நீங்க மற்ற மாதிரி யோசிக்காதீங்க. மற்றவனுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம். ஒரே ஊர்ல இருக்கலாம், ஒரே தட்டுல கூட சாப்பிடலாம் நண்பரா இருந்து. அவன் வேற, நான் வேற. அல்லேலூயா, அல்லேலூயா. அது முடிவு பண்ணி சொல்லி, என் புருஷன் வேற, நான் வேற தான், நான் வேற ஆளுங்குது. அவரு அம்மாவுக்கு ஒரு நாள் மயக்கம் வந்துச்சு. இப்ப அவருக்கு மயக்கம். நீ ஏன் பயப்படுற? ஆண்டவர் ஜெபம் பண்ற சரியாயிடுங்குது. அவரும் ஐயா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன்னா ஏதோ ஒரு மாற்றம் என்ன பண்ணுது, உருவாக்குது. ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு மிகப்பெரிய யுத்தத்துல ஈஸியா கர்த்தர் ஜெயிக்க வைக்கிறார். அல்லேலூயா. அப்ப இது வரைக்கும் எவ்வளோ பிரச்சனை சந்திச்சிருப்பான் கிதியோனு. ஆனா அந்த பிரச்சனை அவனுக்கு மாத்திரமல்ல, அந்த தேசத்துக்கே பாதுகாப்பு. அதை தான் உங்களுக்கு சொல்ல வரேன். நீங்க ஒரு ஊர்ல இருக்கலாம், ஒரு தெருவில் இருக்கலாம், உங்க ஊருக்கே உங்களால தான் பாதுகாப்பு. உங்க அந்த ஊருக்கு இல்லை, அந்த பட்டணத்துக்கு சிறுகாழிக்கே அம்மா தான் பாதுகாப்பு, சேத்திய தோப்பிக்கு அம்மா தான் பாதுகாப்பு, குறுகுறுக்கு அம்மா தான் பாதுகாப்பு. அப்போ ஒவ்வொரு பகுதியை, ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படிதான் பார்க்குறேன். நாம என்னன்னா ஏதாவது கிடைக்குமா ஆண்டவரே, நான் வந்திருக்கிறேன் ஜபத்தில் இல்லை சொல்றாரு, எதுவும் கொடுக்க மாட்டேன், உன்கிட்ட கொடுத்து வச்சு ஏதாவது முன்னேறப்பாரு. யோசி, அதில் யோசி. அல்லேலூயா. அப்போ நல்ல தாளந்தலை கொடுத்துருப்பார், நல்ல ஆற்றலை கொடுத்துருப்பார், நல்ல திறமைகளை கொடுத்துருப்பார், நல்ல பேசக்கூடிய ஆற்றல் இருக்கும் இல்லைங்களா? இப்போ புள்ள கீபோர்டே ஓடாது, ஆனால் அது வாசிக்குது இல்லை. இந்த கீபோர்டு இருக்கு இல்லைங்க, நீங்கள் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் ஒரு சர்க்கிள் ஒன்றும் சத்தமே வராது. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருத்தவங்க, பாஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாரு. உங்கள் புள்ள போடுது ஒன்றுத்தையும் காணுமேன்னாரு. நான் சொன்னேன், அது ஒன்று காணாது தான் அப்படின்னா. ஏன் பாஸ்டர்? சரியாக போடுற மாதிரி ரிதம் குறையுது அப்படின்னாரு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சா? ஆஹா, அருமையாக போட்டுச்சுங்கிறோம் இல்லையா? ஆனால் அவர் சொல்கிறாரு, ஒரு ரிதம் குறையுது, தப்பாக வாசிக்கிற மாதிரி தெரியுது. தப்பாலாம் வாசிக்கல பாஸ்டர், அது ஒன்று ஒரு கீ ஒரு செட்டு ஒர்க்கே ஆகாது, இப்போ அதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்றாரு. அப்போ யோசிச்சுப்பாரு. அப்போ எதுவுமே நம்மளால இல்லை, ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் நமக்கு வச்சுக்கிறாரு.
ஹல்லேலூயா. அப்ப கீபோர்டு பிரச்சனை இல்ல, ஆளு பிரச்சனையா இருந்தா அது கீபோர்டு வேலை செய்யாது. ஆளு பிரச்சனையா இருந்தா கீபோர்டு நல்ல கீபோர்டா இருந்தா கூட ஆளு பிரச்சனை கீபோர்டு வேலை செய்யாது. புரிஞ்சுதான் தெரியல. அப்ப இன்னைக்கு நாம பிரச்சனை இல்லாதபடி கத்தரி வார்த்தையும் பிடிச்சுக்கிட்டோம்னா மேல வந்துகிட்டே இருப்போம். நம்மளை வீழ்த்தக்கூடிய ஆட்கள் யாருமே இல்லை. அதான் பார்க்குறாரு பராக்கிரமசாலியே, கத்தர் உன்னோட கூட இருக்கிறார். இன்னைக்கு உங்களோடு இருக்கிறது தான் பலன். உங்களோட அவர் இருக்கிறாருங்க தைரியம் உங்களுக்கு வந்துச்சுன்னா மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உங்களுக்கு என்ன பண்ணும்? எதை பார்த்தாலும் சாதிக்குங்க. என்ன பண்ணும்? வரும். கடனை பார்த்தா நீ கடன்ல இருந்து கத்தர் மாத்துறாரு. ஹல்லேலூயா. அப்ப நான் என்ன பண்றது? சொல்றாரு, ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு. அப்ப என் கடன் மாறணும்னா என் சிந்தை எப்பயுமே என் கடனை அரைக்கிறத காட்டிலும் ஏழையை குறித்த எண்ணங்கள் எனக்குள்ளார அதிகமா வரணும். ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, நான் வஸ்திரம் இல்லாம இருந்தேன், வஸ்திரத்தை கொடுத்தேன். அப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நான் கொடுத்தேன். இல்லப்பா, அந்த சிறியரில் அவனுக்கு செய்யற எல்லாமே எனக்கே செய்ததுங்கிறாரு. ஹல்லேலூயா. அங்க சொல்றாரு, அதையும் செய், இதையும் விட்டு விடாத. அப்ப கத்தருக்குள்ளார வரும்போது கர்த்தருடைய வார்த்தை பேசுறோம், தசம கொடுக்கிறோம், வரி செலுத்துறோம், நிந்தையில் அவமானங்களுக்கு தாங்குகிறோம், ஏழைகளுக்கும் இறங்க வேண்டியது அவசியமாய் இருக்குது. அப்படி இறங்கும் போது கர்த்தர் சொல்றாரு, நீ என்கிட்ட கொடுத்துருக்குற, நீ அவன்கிட்ட கொடுக்கல. அவன்கிட்ட கொடுத்துட்டு ஓயாம அவனை தொலைச்சி எடுத்துறாத. அவன் தொலைச்சி எடுத்து அவனை உண்டுலம் பண்றாத. என்கிட்ட கொடுத்துருக்குற என்ன வந்துச்சுன்னா நீ அவனை தொலைக்க மாட்ட, என்கிட்ட கொடுத்துருக்குற. ஹல்லேலூயா. ஆனால் வீட்டுக்கு யாராவது பிச்சைட்டுக்கு வந்தா என்ன பண்றோம்? கொடுக்குறீங்களா? யார் வந்தாலும் உங்களால முடிஞ்சா கொடுங்க, இல்லைன்னா அவனை அவமானப்படுத்தாம அனுப்புங்க. நம்ம வீட்டுல வந்துட்டு நீலாம் உடம்புக்கு என்ன குறைச்ச, நீ 4 வீட்டுக்கு வேலை செஞ்சாது பிழைக்கலாமே, அது முடியாம தான் வரான் அவன். அதை போய் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம். அவன் போமா சொல்லிட்டு போமா, எனக்கு தெரியாதா நீ என்னமோ சொல்ற. அதில் இன்னைக்கு ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான். நம்ம அப்படி இல்லை, ஏழைக்கு இறங்குகிறவன். திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா நீதிமொழிகளில் பார்த்தோம்னா ஏழைகளை குறித்து நிறைய காரியத்தை ஆண்டவர் சொல்லி கொடுத்து, அப்ப ஏன் சொல்றாருன்னா, இது நிறைய பேர் சாலமன் ஏதுனா சொல்றாங்க. ரைட்டு தான். ஆனா சாலமனுக்கு தாவீது அருளின வார்த்தைகள் அதை சாலமன் எழுதி வச்சுக்கிறான். அப்பா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா பிள்ளை எழுதி வச்சுக்கிறான். புரியுதுங்களா? அப்ப அப்பா சொல்லி கொடுக்குறான், நான் ராஜ்யபாரம் பண்ணினது, ராஜ்யபாரத்தில் வெற்றி பெற்றது நான் முன்னேறது காரணமே நான் எப்போதும் ஏழையை குறித்த சிந்தனையிலே இருந்தேன்ப்பா. நீனும் அப்படி இருந்தன்னா ஓ ராஜ்யபாரம் வலுவானதா இருக்கும். ராஜ்யபாரத்தில் எந்த பிரச்சனை என்ன பண்ணாது. எத்தனை பேர் புரியுது? அப்ப தாவீது அதை உணர்ந்ததால அதை எழுதி வைக்கிறான். எழுதி வச்சுதே சொன்னதை சாலமன் எழுதி வச்சுட்டு இப்படி சாலமன் சொல்றாரு, நான் எங்க அப்பா 40 வருஷம் யுத்தத்தோட வாழ்ந்தாரு, நான் 40 வருஷம் யுத்தமே இல்லாம ஜெகஜோதியா வாழ்ந்தேன். இப்ப நீங்க வரக்கூடிய 40 வருஷம் ஜெகஜோதியா வாழணுமா? அப்ப ஏழைக்கு என்ன பண்ணும்? சத்தத்தை காணும். அப்ப அத சொல்லும்போது சொல்லுது பாருங்க, ஏழைக்கு இறங்குறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான். அடுத்தது, அவன் கொடுத்ததை அவர் என்ன பண்ணுவாராம்? திரும்ப கொடுக்கிறாராம். ஏழைக்கு கொடுத்துட்டீங்கன்னா அவர் சொல்றாரு, ஏழைக்கு கொடுத்தவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அந்த கடன் கொடுத்துருக்கோம் இல்லையா, கொடுத்தவங்களுக்கு அவரே திரும்ப கொடுக்கிறாராம். புரியுதுங்களா? இப்ப நம்ம காணிக்கு 10 ரூபா போடுறோம். உங்களுக்கு பஸ் ஏறும்போது உங்களுக்கு 100 ரூபா தேவை. 10 ரூபா கொடுத்தா எப்படி இருக்கும்? பாதி டிக்கெட் எடுத்து போய் இறங்கிட்டு பாதி டிக்கெட் பேர் தான் நான் போகணும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, நான் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லும்போது எப்படி கொடுக்குறாராம்? ஏழைக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கல, அதை காட்டிலும் மேலானதை கொடுக்கணும்னு கடவுள் விரும்புகிறார். அப்ப இந்த எண்ணம் நமக்குள்ளார இருந்தாவே கொடுக்க ஆரம்பிப்போம். கொடுக்க ஆரம்பிக்கும் போது கர்த்தர் திரும்ப நமக்கு எப்படி கொடுக்கிறவரா இருக்கிறாருன்னா, கொடுத்ததே கொடுக்கிறவரல்ல, அதற்கு மேலாய் நம்மை ஆசீர்வதிக்கிறவரா என்ன பண்றாரு? எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்றாரு பாருங்க, பிரசங்கில சொல்லும்போது சொல்றாரு, பிரசங்கி 11:1, உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு,
அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். என்னவா? நீங்க யோசிச்சு பாருங்க. நான் அதை யோசிச்சு பார்த்தேன். என்னடா அது, ஆகாரத்தை போய் போட்டுன்னா இன்னும் மீனுக்கு தீனி போடுற மாதிரி சொல்றாரு. ஆனா மீன் தின்னுபிடும். ஆனா இது சொல்றாரு திரும்ப பலன் வரணும். அப்ப வேற எதையோ ஒண்ணு சுட்டி இன்னைக்கு நீங்க சொல்ற, நீங்கள் ஏழைக்கு நீங்க கொடுக்கும் போது அவர் திரும்ப கொடுக்கிறாரு. இங்க சொல்லும்போது நீங்க கொடுத்தது உடனே வராம இருக்கலாம், ஆனால் கண்டிப்பா ஒரு நாள் அது வந்தே தீரும். எப்ப தெரியுமா வரும்? அநேக நாட்கள் ஆயிடுச்சு, நீங்களே மறந்துருப்பீங்க. நீங்களே மறந்து நீங்களே ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கும்போது அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும். என் உள்ளத்தில் ஆண்டவர் கொடுக்கணும்னு என்ன கொடுத்துட்டாரா, நான் கொடுத்துருவேன். அவன் கொடுப்பாங்களான்னு கொடுக்குறாங்களா எனக்கு பிரச்சனையே இல்லை. அல்லேலூயா. இல்லைன்னா உங்களுக்கு ஆண்டவர் அந்த எண்ணம் வரவே, உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வச்சிங்களேன், அது கொடுக்குற எண்ணம் உங்களுக்கு வரவே வராது. அது கொடுக்குற எண்ணம் வரவும் விட மாட்டார். ஆனால் உங்கள்கிட்ட கொஞ்சம் இருக்குதுன்னா அதை கொடுக்க கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆள் நன்மை செய்தாருன்னா அந்த நன்மைக்கு பலனா ஏதாவது நம்ம ஒன்று என்ன பண்ணிருக்கணும், செய்யணும். அப்படி செய்யும்போது தான் கர்த்தர் அவங்களோட இடைப்படுவார். அதை தான் சொல்ல வரேன். இப்போ ஏழைக்கு கொடுக்குற கர்த்தர் கொடுக்குறன்னா அந்த ஏழை கொடுக்கும்போது கர்த்தரை காண்பிக்கிறீங்க. ஜெபிக்கிறேன் காமிக்கல, எப்பா நீ ஏழையா தானே இருக்கிற, உன் கடன் தானே மாறணும், நான் ஜெபிக்கிறேன் இல்லை. கர்த்தரை காண்பிக்கிறவங்களா கொடுக்கும்போது நீங்க கர்த்தரை காண்பிக்கிறீங்க. 10 ரூபா கொடுத்தியா 10 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி கர்த்தரை காமிக்கிறீங்க. 100 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு காமிக்கிறீங்க. அவன் பிரச்சனையே மாத்துறீங்கன்னா இவர் தான் ஐஸ்வர்யம்னு அவன் முடிவு பண்ணுவான். அல்லேலூயா. புரியுதுங்களா? நீங்க உங்களுக்கு திராணிக்கு மிஞ்சி கொடுத்துட்டீங்க, பிரச்சனை இல்லை. சொல்றாரு தண்ணீருக்கு மேல ஆகாரத்தை போடு, வருஷம் ஆயிடுச்சு, முடிய போற நாட்களா இருந்தாலும் அது மொத்தமா வருங்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப நம்ம மொத்தமா எப்ப வருது ஆண்டவரேன்னு கேட்டுட்டே போடுறோம். ஏழைக்கு கொடுக்குற ஆண்டவரே, கொடுத்துட்டேன், 100 ரூபா கொடுக்குறேன் தான், என் செலவுக்கு தான் வச்சிருந்தேன், கொடுத்துட்டேன். ஆனா எப்போ வரும் ஆண்டவரே? ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உங்களுக்கு கொடுத்தனே ஞாபகம் இருக்குதா, கொஞ்சம் கொடுத்துருங்க ஆண்டவரே. ஏன்டா இந்த வசனம் சொன்னேன்னு என்ன கேட்பாரு பைக்கல. நீ சொன்னது சொன்ன, எப்போ பார்த்தாலும் கொடுத்து ஜெபத்துலையும் இதை தான் சொல்லுது, வேத வாசிப்பில் இதை தான் சொல்லுது, பாட்டு பாடும் இதை தான் சொல்லுது, பாட்டே கொடுக்குதான் மாறிச்சு. மனம் புத்தி மாறணும். இங்கே அதான் சொல்றாரு, தண்ணீருக்கு மேலே ஆகாரத்தை போட்டுட்டு வந்துரு. அது அன்னைக்கு தெரியாது, நீண்ட நாட்கள் நீண்ட வருஷமா கூட இருக்கலாம், ஆனா போட்டுது பலன் வராம இருக்காது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப போட்டுட்டு எப்ப கொடுப்பீங்க? இல்ல, என்னால இயேசுவை காண்பிக்க முடிஞ்சிச்சா, நான் காண்பிச்சிட்டேன்னா இயேசுவை பிடிச்சிக்கிட்டாங்களா, நான் வந்துடுறேன். இயேசு அவங்க பிடிச்சிக்கிட்டாங்கன்னா மேலே வந்துடுவாங்க. அல்லேலூயா. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். நான் கொடுக்கும்போது கர்த்தர் அந்த என் உள்ளத்தை தான் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அல்லேலூயா. அந்த உள்ளத்தை மாதிரி, அந்த உள்ளங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி வேற யாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவே உண்மையே சொல்கிறேன். அப்போ இன்னைக்கு நீங்களும் நான் நல்லா முடிவு பண்ணணும், நான் கர்த்தருக்கு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஆமென். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு மத்தேயு 10:42, சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாக உங்களுக்கு, மெய்யாகவே அப்படின்னு சொன்னாவே கொஞ்சம் யோசிச்சு இப்போ செய்ய வேண்டிய விஷயமா என்ன பண்ணுது, என்ன சொல்றாருன்னா, நீ உண்மையா நம்பு, உண்மையா விசுவாசி, நீ கொடுக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் மிகுந்த பலன் உனக்கு என்ன பண்ணும், வரும். அந்த பலன் உன் வாழ்க்கையில கண்டிப்பா நிறைவா இருக்கும். நீங்க உங்க கண்ணால பார்ப்பீங்க. அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, பைபிள் சொல்லுது சொந்த கண்ணே பார்க்குமா. எந்த கண்ணு பார்க்குமா? நீங்க செய்யும் போது உங்க கண்ணே நீங்க உங்க கையில வருத பார்க்க முடியும். அப்படிதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறாமே. அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு இப்படி ஒரு வழியை கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறார். 1. 2வது, எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதமா இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. சில சபையில் போனால் ஏழையாக இருக்கிறவன் ஏழையவே இருப்பான், பணக்காரனா பணம் இருப்பான். அவன் போவான், அவன் உண்டு, அவன் வேலை உண்டுன்னு என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் நம்ம சபையில் ஒரு ஆள் கூட ஏழையா இருக்கக்கூடாது. இந்த அருமையான வேலையில் நல்ல வேலைங்க ஆண்டவரே, நான் எப்போதும் இரக்கம் நிறைந்தவங்களா,
அன்பு நிறைஞ்சவங்களா, பாசம் நிறைஞ்சவங்களா, நேசம் நிறைஞ்சவங்களா, இப்படி அன்பை வெளிப்படுத்தணும்னா இருக்க விரும்புகிறேன். ஏதோ ஒரு விதத்தில் நான் வெளிப்படுத்த விரும்புகிறேன். அதான் அங்கே சொல்றாரு பாருங்க. அங்கே சொல்லும்போது அந்த மத்தேயு 23:23 அழகா சொல்றாருங்க. இதையும் விட்டுட்டு அதையும் அதையும் செய் அப்படின்னா, நீ வேத பாரகன் பரிசேயர்லாம் வரி செலுத்துறதில்ல, பைபிள் படிக்கிறதில்ல, அதை பற்றி பேசுறதில்ல, அதை பற்றி அவன் சரியா எல்லாத்தையும் ஓக்கிறான். ஆனால் அவன்கிட்ட இரக்கமோ பாசமோ பரிவு அவன்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அவன் சட்டத்தில் இருக்கிறான். அதான் சட்டத்தை அங்கே ஞாபகப்படுத்துறாரு. எப்பா சட்டம் என்ன திரும்ப சொல்லுது? நீ சரியா செய்யறங்கிறத காட்டிலும் நீதியை சட்டம் காமிக்குது, இரக்கத்தை சட்டம் காமிக்குது, விசுவாச சட்டம் காமிக்குது. அந்த சட்டத்தினுடைய சாரம் உனக்கு புரியுதா? சட்டம் சட்டம்னு பேசாத இல்லைங்களா? வக்கீல்கிட்ட போனால் சட்டம் சட்டம் தான் பேசுவாங்க. அந்த சட்டத்துக்குள்ள ஷரத்து என்ன சொல்லுதுன்னு முதல்ல புரியணும் இல்லைங்களா? அப்ப சட்டம் என்ன சொல்லுது நீ சொல்லிட்டு இருக்காத, அந்த சட்டத்துடைய ஷரத்துக்கள் என்ன சொல்லுது? நீதியை பற்றியும் அன்பை பற்றியும் இரக்கத்தை பற்றியும் பாசத்தை பற்றியும் அது சொல்லிக்கிட்டு இருக்குது. அப்போ அன்னைக்கு பரிசேயர் என்ன பண்ணுறாங்க? எல்லாருமே சட்டம் என்ன நியாயப்பிரமாணம் சொல்லுது, அதை நான் செய்கிறேங்கிறாங்க. ரைட்டுப்பா, நியாயப்பிரமாணத்துடைய ஷரத்தில் இருக்கிற மொத்த விஷயம் என்னன்னா இதுதான், இப்படி நீ இருக்கிறியா அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்காக செய்கிற நீங்கள், ஆண்டவருக்காக காரியத்தை செய்யக்கூடிய நீங்கள், அவமானத்திலையும் நிந்தையிலையும் ஏழை இருக்கிற எல்லாரோடு நீங்கள் பயணிக்கும்போது எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் பங்காக வருவாங்க, உங்கள் வாழ்க்கைக்கு மேன்மையாக வருவாங்க. எல்லாரும் ஒரு நாள் வாழ்ந்திருப்போம். அல்லேலூயா. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் என்ன பண்ணும்? சும்மா அப்படியே இருந்துக்கிட்டு அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, எப்பயுமே ஒரு காரியம் உங்களுக்குள்ளார வந்துகிட்டே இருக்கணும். அவமானப்படுறாங்களா, நிந்தையில் இருக்கிறாங்களா, ஏழையாக இருக்கிறாங்களா, அவங்களுக்கு உதவணும், இவங்களுக்கு செய்யணும். ஏன்னா கர்த்தர் அதுக்காக தான் என்னை வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. நான் அப்படி தான் நம்புகிறேன். அப்படி இருந்துட்டிங்கன்னா ஆண்டவர் சொல்கிறால வரி கொடுக்கும்போது, எப்பா வரி கொடுக்கணுமா, என்ன பண்ணுறது? மீன் வாயத்தர காசு இருக்கும். அப்படி ஆனீங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆளும் மீன் வாயில் எப்படி கட்டுக்கட்டாக பணம் இருக்குது, அது மாதிரி உங்ககிட்ட கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். என்ன பண்ணும்? கட்டுக்கட்டாக பணம் இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாரும் பெரிய மீன். யாரும் சின்ன மீன்? எல்லாரும் சின்ன மீனை போட்டு பெரிய மீன் பிடிப்பாங்க. உங்களை போன நீங்களே பெரிய மீன், உங்களை யாரும் பிடிக்க முடியாது. சத்தத்தை காணும். யோனாவை மீன் முழுங்கிச்சு, அந்த மாதிரி மீன் நீங்க. அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல பெரிய லெவல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போதுமான இருக்கும். ஏன்னா இதெல்லாம் இல்லாதவங்களுக்கு கர்த்தர் கொடுக்க மாட்டாரு. திரும்பவும் சொல்றேன், கர்த்தர் வார்த்தையை பேசுறவங்க, தசமபாகம் கொடுக்குறவங்க, வரி செலுத்துறவங்க, நிந்தையப்படுறவங்க, அவமானப்படுறவங்க கொடுக்குறவங்க, ஏழை கொடுக்க, இது இந்த இந்த எந்த ஆக்டிவிட்டீஸும் எந்த குவாலிட்டியும் இல்லைன்னா அவங்களுடைய நிறைய கொடுக்க மாட்டாரு. தெரியுமா? ஓரளவு கொடுப்பாங்க, ஓரளவுக்கு ஊழியம் இருக்கும், ஓரளவுக்கு குடும்பம் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே வராது. ஆனால் இதெல்லாம் செஞ்சோம்னா எல்லா விதத்திலையும் உயருவோம். எவ்வளோ உயருமோ அவ்வளோ உயர முடியும். நம்மளை கீழே யாரும் கொண்டு வரவே முடியாது. ஏன்னா பேஸா நான் போயிட்டு இருக்கிறேன், பேஸா நம்ம போகிறோம். பேஸா போகும்போது சிரமம்தான். ஆனால் அந்த பேஸா இருந்து நான் உயர்ந்து வரும்போது அந்த பேஸ்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? இப்போ ஜனங்கள் வந்து இப்போ தசம பாகத்தை பிரசங்கம் பண்ணும்போது தசமம் போகிறோம், காணிக்கு பிரசங்கம் போது காணி இல்லை. நான் தசம காணிக்கு பிரசங்கம் பண்ணும்போது போடுறது இல்லை, எப்பயுமே போடுவேங்கிற எண்ணம் வரணும். நான் இதுக்காக மாசத்துக்கு ஒரு தடவை தசம பாகத்தை எடுத்து சொல்லிட்டு இருந்தேன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. இதை உண்டியில் கலெக்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். அது வருமானத்துக்கு பேசுகிற மாதிரி ஆகிடும். வருமானத்துக்கு இல்லைங்க, வாழ்க்கைக்குரிய காரியம். அதை தான் சொல்லி கொடுக்குறேன். அப்போ நான் இனிமேட்டு பேசுகிறனோ பேசலையோ, சொல்கிறனோ சொல்லலையோ, தசம பாகம், காணிக்க, வரி, புரியுதுங்களா? இப்போ இந்த அடுத்த வாரம் சொல்லலைன்னா பிரதர் தான் ஒன்றும் சொல்லலேன்னு போயிடக்கூடாது. புரியுதா சொல்கிறது? ஏன்னா நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. பெரிய சபையில் பிரசங்கம் பண்ணுனா அன்னைக்கு தசமம் பாகம் போடுவாங்க, இல்லைன்னா அவருக்கு தேவையில்லை போட்டிருக்கு பேசலை, அதெல்லாம் நாம் என்ன பண்ணுவோம்? ஆமாம். ஆனால் சில சபையில் ஸ்டாண்டர்டாக இருக்கிறாங்க. தசமம் பாகமா தசமம் பாகம், காணிக்கையா காணிக்க, வரியா வரி, ஏழைக்கா ஏழைக்கு, நிந்திக்கு அவமாத்துறாங்க அவங்களுக்கு. அப்படி அவங்க பண்ணும்போது பார்த்தோன்னா அவங்க மாத்திரம் மேலே வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? இருக்கிறாங்க. அப்போ பேஸாக ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். இனிமேட்டு உங்கள் தசமம் பார்த்தே சொல்லலைனாலும் என்ன பண்ணும்? கொடுக்கணும். காணிக்கை பற்றி சொல்லலைனாலும்
கொடுக்கணும். தேவை பற்றி சொல்லணும்னாலும், இங்கே தேவை பற்றி இந்த கரண்ட் பில் இவ்வளோ வருது, வாடகை இவ்வளோ வருது, நீங்கள் எத்தனை பேர் கொடுத்தீங்க நான் கேட்குறோம். இல்லை, சொல்லலைனாலும் சொன்னாலும் சொல்லலைனாலும் கொடுக்கணும். உடனே நீங்கள் சொல்லும்போது, இப்போ சகோதரி எடுத்து இப்போ இந்த மாதம் வாடகை 3000 சிஸ்டர் கொடுத்துறாங்க வச்சு 3000, உடனே அடுத்த வாரம் நீங்கள் நினைக்கக்கூடாது, அந்த சிஸ்டர் கொடுத்துட்டாங்க அடுத்த மாதமும் அவங்களே கொடுத்துருவாங்க அப்படின்னு. இப்போ அப்படி தான் நல்லா ஓடுது. நிறைய பேர் வேண்டி என்ன பண்ணுது, அப்படி தான் அவங்க கொடுத்துருவாங்க எனக்கு தெரியும், இவங்க கொடுத்துருவாங்க எனக்கு தெரியும், நீ கொடுத்தியா அப்படின்னா நான் ஏங்க கொடுக்கணும், எனக்கு கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறோம். ஏன்னா அந்த மனம் இன்னும் வளரவே இல்லை. அல்லேலூயா. அதில் பிரசங்கம் பண்ணும்போது தசம பாகமும், பிரசங்கம் பண்ணும்போது வரியும், பிரசங்கம் பண்ணும்போது ஆசீர்வாதம் வார்த்தையும், பிரசங்கம் பண்ணும்போது ஏழைக்கும் கொடுத்தீங்கன்னா முன்னேறவே முடியாது. ஸ்டாண்டர்டாக சிஸ்டமேட்டிக்காக நான் முடிவு பண்ணிட்டேன், இப்படி தான் என் வாழ்க்கை முன்னேற போகுது, இப்படி தான் உயர போகிறேன், அப்படி வளர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையுடைய வளர்ச்சியை ஒரு மனுஷன் தடுத்த முடியாது. அல்லேலூயா. அவங்க சொல்கிறாங்களே, வெட்டி கிளி பட்சிக்கிற எல்லா அந்த அதை திருப்ப உனக்கு கொடுக்குறேங்கிறார். அப்போ யோசிச்சு பாருங்க, வெட்டி கிளி இன்னைக்கு பட்சிக்காமல் இருக்குது, நாளைக்கு பட்சிச்சுன்னா அதையும் திரும்ப கொடுக்குறேங்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் ஸ்டாண்டர்டாக வரப்போகிறேன். திரும்ப சொல்கிறேன், எவ்வளோ கொடுக்குறேன்னு இல்லை, என் உள்ளம் எப்படி கொடுக்குது, என் உள்ளம் எப்படி எண்ணி கொடுக்குது, என் மனது எப்படி கொடுக்குது. அதுதான் சொன்னேன், ஐயோ கொடுக்குறேன்னு ஆண்டவரேன்னு கொடுக்காதீங்க. அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி கொடுத்தா உங்களுக்கு அது பலனும் இல்லை. அல்லேலூயா. அதில் இனிமேட்டு இது இப்படி பண்ணி அப்படி பண்ணி இல்லை, இன்னும் நம்ம அடுத்தடுத்த நிலைகளை கர்த்தர் வார்த்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்போ இனிமேட்டு தசம பாகத்தை பற்றி பிரசங்கம் பண்ணால் கொடுக்குறது, காணிக்கை பற்றி பிரசங்கம் பண்ணால் கொடுக்குறது, வருடத்துக்கு ஒரு பிரசங்கம் பண்ண, அப்புறம் டெய்லி ஒரு பிரசங்கம் பண்ணால் அன்னைக்கு மட்டும் தான் வருவீங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஸ்டாண்டர்டாக ஆகும்போது வாழ்க்கையில் ஸ்டாண்டர்ட் ஆகிடுவோம், உயர்ந்துருவோம், மேன்மை வந்துடும். வந்துட்டு திரும்ப சொல்கிறேன், ஆயிரக்கணக்கான கோடி இருந்தாலும் எந்த பெருமையும் இல்லாமல், எந்த தலகணமும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் சாதாரணமாக இருந்து கொடுத்துட்டு போவோம். அல்லேலூயா. நீ ஏஎப்பி சபை எப்படி உயர்ந்து தெரியுமா? கோடிக்கணக்கான ஒரு ஆள் மட்டும் வந்து நின்று பிரசங்கத்தை பண்ணி கேட்டு போவாராம். நின்று பிரசங்கம் வந்து வருவார், சேர்லாம் ஃபுல்லாகிடும், வருவாராம், ஓரமாக நின்று கேட்பாராம், அவ்வளோதானா. போன உடனே 100 சேர் அனுப்பிடுவாராம். அப்புறம் வருவாராம், எது சரியில்லாமல் இருக்குதோ அதை பார்ப்பாராம். அங்கே தண்ணி கேன்லாம் இருக்கும்ல, வாட்ரு, அதெல்லாம் அங்கே இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம்ல. அவர் ஒன்றும் செக்கு போட்டுலாம் வாங்கலை, பாப்பாரு, தண்ணி குடிக்கிறது இல்லை, சரி ரைட்டு, அங்கேருந்து பார்சல் வந்து இறங்கும், யாருன்னு தெரியாது. இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நாங்களாம் ரொம்ப எவ்வளோத்துக்கு நேர்த்தியாக இருக்கணுமோ, எவ்வளோ ஏன்னா எனக்கு தெரியுது, இதுதான் உயர்வு எனக்கு இருக்குது. உண்மையுள்ள மனுஷன் அதை நான் அடையணும் விரும்புகிறேன். அப்போ உண்மையாக இருக்க விரும்பலைங்க, உண்மையாக இருப்பதற்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். நான் உண்மையாக இருக்கான்னு சொல்கிறாரு, உன் பொழப்பு எனக்கு தெரியும் பாரு, நீ எம்மா உண்மையாக இருக்க எனக்கு நல்லா தெரியுண்டாம் பாரு, இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆண்டவரே உண்மையாக இருக்குது, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் நடத்துங்க. அப்படி நடத்தும்போது உண்மையாக இருக்கு, நான் பழகுறேன். அல்லேலூயா. திருட்டு பையன் யாக்கோபையே மாற்றிருக்கிறாரு, ஏமாத்த யாக்கோபே மாற்றிருக்கிறாருன்னா பார்த்துங்க. அவன்கிட்ட அவ்வளோ 2 பரிவாரத்தை கொடுத்துருக்காருன்னா பார்த்துங்க. அப்போ 2 பரிவாரத்துக்கு நீ தயாராகணும். நீங்கள் புரியுதுங்களா? அப்போ நீங்கள் பேஸாக அப்படி வரணும். இப்படி பேஸாக வர 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 பார்த்தீங்கன்னா எத்தனை லட்சம் கோடி வந்தாலும் சரிதான், வீட்டில் வச்சுட்டு ஆராதிக்க வந்திருப்பீங்க அழகா. இதில் நம்ம உண்மையாக இதில் நம்பி ஜீவிக்க ஆரம்பிச்சிருன்னா நம்மளை அப்படி தான் நடத்துவார். அதுதான் நம்ம தலையெழுத்து. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்களும் நானும் நன்றாய் வாழணும், உயரணும், மேன்மையாக இருக்குன்னு கடவுள் விரும்புகிறார். ஆனால் எதையும் விட்டுறாதீங்க, இதையும் செய்யுங்கள் அதையும் விட்டு விடாமல் இருங்க. இப்போ 10,000 கோடி வந்துருச்சு, செக் எழுதி வீட்டில் கொடுத்துட்டு வீட்டிலேயே ஆராதனை பார்க்குற மாதிரி அந்த லைவில் கொஞ்சம் போட்டுருங்களேன். அப்போ லைவில் போட்டுருவோம் 10,000 கோடிலாம் வரும்போது. இல்லை லைவிலே போட்டுறதுன்னா எல்லாம் லைவில் தான் வரும், சாப்பாடும் லைவில் தான் வரும், வீட்டுக்கு வராது. ஏன்னா இப்போ எல்லாம் இப்படி ஈஸி ஆகி போச்சு, லைவிலே பாத்திரன்னு சாப்பாடு லைவில் வரும், தண்ணி லைவில் வரும், ஆனால் தாகம் மட்டும் தீராது, பசி மட்டும் ஆறாது. அதனால் தயவு செய்து எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஆமென். எழுந்திருக்கலாமா?